தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருடு தாலுக்கா பந்தநல்லூர் பக்கத்துல கருப்பூர் மணவள்ளி தெருன்ற ஒரு சின்ன கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த மளிகை ஜாமான் கொடுக்க வந்தேன். நேரில் இந்த வீட்டை வந்து பாருங்க நண்பர்கள், எந்த அளவுக்கு பழுது அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொம்பளை பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பாப்பா வெளியே போயிருக்காங்க. மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி கொஞ்சம் கிட்ட வாப்பா. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்டை பாருங்க. இந்த கரண்ட் வந்து எவ்வளோ கிட்டக்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது மாதிரி கிட்ட இருந்தாலே ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் பாருங்க, கரண்ட் வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கை கட்டின தூரம் இருக்கு. தயவு செய்து வந்து உயிர் சேதம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து சரி பண்ணுங்க. இந்த இந்த குழந்தைங்க வீடு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறீங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு தயவு செஞ்சு ஒரு சிறு உதவி பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். மழை கட்டத்துல பிள்ளைங்க கரண்ட்ல அடிச்சிருச்சு. வேற வழி தெரியல, யாருமே வரவே இல்லை. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. இந்த ஐயப்பன் தம்பி தான் நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டோம். தம்பியும் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இவங்க வந்து இது மாதிரி பாப்பாவுக்கு கரண்ட் அடிச்சுட்டு சொல்லவும் உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். நேரில் வந்து பார்த்தேன், வீடு ரொம்ப பழுது அடைஞ்சிது. அப்புறம் மளிகை ஜாமான் கேட்டாங்க. உடனே வந்து மளிகை ஜாமான் அந்த அண்ணா மூலயமா ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். சீக்கிரமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி அந்த கரண்டை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும் நண்பர்களே. தயவு செய்து இந்த அக்காவுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ண நண்பர்களே. ஏன்னா இந்த அக்காவுக்காக நீங்க பார்க்கலன்னா கூட இந்த பசங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தமிழ்நாட்டில் நிறைய கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பாதுகாப்பும் இல்லை. மெயினான அந்த உயிருக்கு சேதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ண நண்பர்களே. நன்றி, வணக்கம்.